வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் ஃபிசிக்ஸில் மேக்னெட்டிக் போல் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு மேக்னெட் அப்படின்னா என்னன்னு தெரியும், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம், ஸ்கூல்லே இருக்கும். அதில் நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு 2 போல் இருக்கும் அப்படின்னு சொல்லிலாம் பார்த்துருப்போம். ஸோ மேக்னெட்டோட போல்ஸ், இந்த ரீஜியன்ஸ் தான் மேக்னெட்டிக் போல் அப்படின்னு சொல்லுவோம். மாற்றுக்கு எப்போவுமே மேக்னெட்டுக்கு 2 போல் இருக்கும், நார்த் போல், சவுத் போல் அப்படின்னு 2 போல் இருக்கும். அதை வந்து நார்த் போலை இன்னொன்று, சவுத் போலை எஸ் அப்படின்னும் சொல்லுவோம். இந்த போல் இஸ் ஆல்வேஸ் பேர். ஸோ எந்த மேக்னெட்டை எவ்வளோ சின்ன 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 பார்ட்டாக பிரித்தாலும் கூட அது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நார்த் அண்ட் சவுத் போலாக தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் சின்னதாக உடைச்சா கூட அதில் நார்த் போல் இருக்கும், அதுலேயும் சவுத் போலும் இருக்கும். ஸோ லைக் போல்ஸ் என்ன பண்ணும், லைக் போல்ஸ் சேம் போல்ஸ் என்ன பண்ணும், நார்த்து இல்லை சவுத் என்ன பண்ணும், ரிப்பல் ஈச் அதர். அன்லைக் போல்ஸ் நார்த் சவுத்து நார்த்து இது என்ன பண்ணும், அட்ராக்ட் பண்ணும். கரெக்டாக? இது நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து மேக்னெட் அப்படி பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். கரெக்டாக பிஏ பற்றிலாம் நம்ம படிச்சிருப்போம், மேக்னெட்டிசம் முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் வீடியோவில். ஸோ இது அதோட கண்டினியூட்டி. ஸோ டைப்ஸ் ஆஃப் போல்ஸ் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போல், ஓகே, நார்த் போல் மட்டுமே இருக்கும், இல்லை சவுத் போல் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பட் நேச்சரில் இது பாசிபிள் கிடையாது. நேச்சுரலாக இந்த மாதிரி ஒரு தனி போல் அப்படிங்கிறது, ஐசோலேட்டட் போல் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ சிங்கிள் போல், ஓகேங்களா? என்ன தான் நான் சொன்ன மாதிரி மேக்னெட்டை நம்ம வந்து சின்ன சின்னதாக பிரித்தா கூட 2 போல்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம எந்த ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கும் போலே இருக்கும். ஸோ நேச்சுரல் போல்ஸ் வந்து எந்த ஒரு மேக்னடைஸ்டு மெட்டீரியலுக்குமே அதில் போல்ஸ் வந்து க்ரியேட் ஆகும், ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியலாக நம்ம க்ரியேட் பண்ணுற எலக்ட்ரோ மேக்னட்டிசம்னாலேயும், ஓகேவா, இல்லை மேனுஃபேக்சர்டு மேக்னெட்னாலே கூட அதுக்குமே என்ன இருக்குன்னா நார்த் போல் சவுத் போல் இருக்கும். நம்ம கரண்ட் பாஸ் பண்ணாலுமே நம்ம அதுக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வச்சு அதுக்கு ஒரு போல் வந்து இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அது வந்து நார்த் போல் சவுத் போல் அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்ப்போம், சரிங்களா? ஸோ போல் வந்து ஆல்வேஸ் இருக்கும். அப்போ ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்கிற ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுதான் μ0/4π m1 m2/r². ஸோ அப்போ μ0 அப்படின்னா என்னன்னு தெரியும், 4πனாலும் உங்களுக்கு வேல்யூ. ஸோ m1 அண்ட் m2 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுனா போல் ஸ்ட்ரென்த்து. இது வந்து நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கு ஸ்ட்ரென்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த், ஓகேவா? போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். m1 m2 டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மேக்னெட் வச்சிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஓகேவா? மேக்னெட் வச்சுருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 போல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர் அப்படின்னு சொல்கிறோம். எப்படி நம்ம Q1 Q2 2 சார்ஜுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமோ, சேம் அதே மாதிரி தான் F is equal to μ0/4π m1 m2/r² அப்படிங்கிறது மேக்னெட்டோட போலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபோர்ஸு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, போல் இன்டராக்ஷன் நமக்கு இதுதான் நமக்கு தெரியும் இல்லையா? லைக் போல்ஸ் ரிப்பல்ஸ், அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். போல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், மெஷரிங் இதை போல் ஸ்ட்ரென்த் நான் சொன்னேன் இல்லையா, நார்த் போல் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை இது பண்ணுது அப்படிங்கிறதும், சவுத் போல் எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸை வந்து அப்சர்வ் பண்ணுது அப்படிங்கிறதும் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா போல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேக்னெட்டிக் பவர். மெஷர் த மேக்னெட்டிக் பவர் ஆஃப் த போல், ஓகேவா? இதை நம்ம என்ன சொல்லுவோம், மேக்னெட்டிக் பவர் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ மேக்னெட்டிக் டைபோல். என்ன மேக்னெட்டிக் டைபோல் அப்படின்னா, magnetic dipole consists of 2 equal and opposite poles separated by a distance. Dipole அப்படின்னாலே அது 2 equal charges, opposite poles are separated by a distance அப்படின்னு தானே. ஸோ அதே மாதிரி தான். ஸோ 2 மேக்னெட்டு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம வச்சுருக்கோம். ஸோ எம் அப்படிங்கிறது, கேபிட்டல் எம் அப்படிங்கிறது, ஸ்மால் எம்ங்கிறது போல் ஸ்ட்ரென்த்து, எல் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு, ஸோ எம் அப்படிங்கிறது மேக்னெட். ஸோ மொமெண்டம். ஸோ எம் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் இன்ட்டு எல். ஸோ இன்ட்டு டாட் எம் கிராஸ் எல் கிடையாது, எம் டாட் எல். ஸோ எம் ஸ்மால் எம் டாட் எல். ஸோ இங்கே எம் அப்படிங்கிறது போல் ஸ்ட்ரென்த்து, எல் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸு. ஸோ இதில் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கிறத டவ் இஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மொமெண்டம் இன்டு மேக்னெட்டிக்
ஃபீல்டு பி அப்படிங்கிறதா டவ் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ பி. இது வந்து டார்க் ஆன் ஏ மேக்னெட்டிக் டைபோல் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்மான ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஸோ ஒரு யூனிஃபார்மான மேக்னெட்டிக் ஃபீல்டில், ஓகேவா, ஒரு மேக்னெட் வச்சுருக்கோம், ஓகேவா. அப்போ இதுனா டைபோல். ஸோ இது வந்து டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ண போகுது. அது டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுச்சோன்னா இது பி, இது எம்மு மொமெண்டமு, ஃபோல் ஸ்ட்ரென்த்து ஸ்மால் எம்மு, மொமெண்டம் க்ரியேட் பண்ணோமா இங்கே கேபிட்டல் எம்மு. ஸோ இதை தான் நம்ம டவ்வில் எழுதுகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். டவ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்ட்டு பி, மேக்னெட்டிக் மொமெண்டம் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் மேக்னெட்டிக் ஃபோலிங்லாம் நம்ம யூஸ் பண்ணால் காம்ப்ரஸில் யூஸ் பண்ணுறோம். நார்த் சீக்கிங் போல் இன்டராக்ஷன் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் நார்த்து. மோட்டார் ஜென்ரேட்டர்லேயும் இந்த நார்த் போல் சவுத் போல்னால தான் நம்ம என்ன வேரி பண்ணி டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட்டராக யூஸ் பண்ணுறோம். மேக்னெட்டிக் ஃபோல் கிரியேட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் எ டார்க் டு ஜென்ரேஷன்ஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைசஸ்லையும் நம்ம இந்த போல்ஸ் வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணுறோம். கரெக்டாக? இது வரைக்கும் போலை பற்றினது. மேக்னெட்டிக் மொமெண்டம் எம் மொமெண்டம் அப்படின்னு பேசுகிறோம். அந்த மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆர் மேக்னெட் கரண்ட் லூப் டு மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆர் ஓரியன்டேஷன். ஸோ எவ்வளோ எஃபெக்டிவான மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த போலில் இருக்குது அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக். இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி வந்து ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ட் ஆகாதோ அதே மாதிரி தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸும் இன்னோட ஒன்று இன்ட்ராக்ஷன் இருக்காது. எல்லாமே இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது இருக்காது. இது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? த மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆர் கரண்ட் லூப் மெஷரிங் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஓரியேஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ எவ்வளோ ஃபீல்ட் லைன்ஸ், எஃபெக்டிவான ஃபீல்ட் லைன்ஸ் வந்து இதுக்குள்ளே க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத படிக்கிறது தான் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டிட்டர்மைன் த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் பார் மேக்னெட் என்ன சொல்லணும், நம்ம இதுதான் படிச்சோம் இல்லையா? கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் டாட் எல். ஸோ லென்த்து. ஸோ நம்ம எம் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்டம், ஸ்மால் எம்ங்கிறது போல் ஸ்ட்ரென்த்து, எல் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல். ஸோ ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் எல்லு. இது நார்த் போலு, இது சவுத் போலு. இங்கே எம்மு ஸ்மால் எம்மு, இது என்ன மேக்னெட்டிக் மொமெண்டம். ஸ்மால் எம் இது போல் ஸ்ட்ரென்த்து, ஓகேங்களா. கேபிட்டல் எம் இதுதான் மேக்னெட்டிக் மொமெண்டம். ஸோ இதில் ஒரு மேக்னெட்டிக் மொமெண்டம் கிரியேட் ஆகும் இல்லையா, அதான் மேக்னெட்டிக் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? த டைரக்ஷன் ஃப்ரம் சவுத் டு நார்த் போல் ஆல்வேஸ் ஆக்சஸ் த மேக்னெட். ஓகேவா? சவுத் டு நார்த்தாக தான் இருக்கும். ஓகேவா? சவுத் டு நார்த் போலாக நமக்கு இருக்கும். ஓகே, தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம முன்னாடி டார்க் பார்த்தோம் இல்லையா, எம்பி சைன் தீட்டா ஆங்கிள் இருந்துச்சுன்னா டவ் இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் இன்ட்டு ஃபீல்டு, இதுன்னு எம்பி சைன் தீட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ மேக்னெட்டிக் டைபோல் ஆஃப் எம் கேபிட்டல் எம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி expressed by the torque tau is equal to mb sin theta. So theta is an angle between, அங்கே நம்ம பார்த்தோம் கரெக்டாக, விக்கும் பிக்கும் இருக்கிற ஆங்கிள் தான் தீட்டா. கரெக்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. ஸோ அதே மாதிரி தான் டார்க் டவ்வுலேயுமே மேக்னெட்டிக் மொமெண்டமுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அதில் இருக்கிற ஒரு மேக்னெட்டுக்கும் இன்பிட்வீனில் அதில் கிரியேட் ஆகிற மொமெண்டமுக்கும் இருக்கிற இதுதான் தீட்டா. ஸோ தீட்டா வந்து எம்பி சைன் தீட்டா. ஓகேவா? இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எஃபெக்ட் டென்ஸ் டு அலைன் த டைபோல் அலாங் வித் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போ வந்து மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும், இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், தீட்டா இஸ் 90. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், தீட்டா இஸ் 90. மினிமம் எப்போ இருக்கும், 0 180. இப்போ மினிமமாக இருக்கும் டார்க்கு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையும் கேட்பாங்க. எப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் டார்க் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், எப்போ மினிமமாக இருக்கும். எப்போ மேக்ஸிமம் அப்படின்னா 90ல் தீட்டா சைன் தீட்டாவில். ஸோ 90ல் மேக்ஸிமம், 0ல் 180ல் மினிமமில் இருக்கும். ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதான் டவ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எம் இன்ட்டு அது மேக்னெட்டிக் மொமெண்டம் இன்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட்
எம்பி. ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் இருக்கனால எம்பி சைன் தீட்டா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கடுத்து இதில் நமக்கு பார்க்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டண்டானு பார்த்தோன்னா, இது ரிலேட்டடாக பார்க்கணுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் U. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல் U இஸ் ஈக்குவல் டு -mb cos theta. -mb cos theta. Potential energy equal to -mb cos theta. Tau is equal to mb sin theta. mb sin theta. ஓகேவா? இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து மினிமமாக இருக்கும் அப்படின்னா when theta is equal to 0. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் when theta is equal to 180. எப்போ மினிமமாக இருக்கும் theta is equal to 0. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் இதில் 180. டைபோல் அலைன் வித் த ஃபீல்ட், டைபோல் ஆப்போசிட் டு த ஃபீல்டு. டைபோல் அலைன் வித் த ஃபீல்ட் அண்ட் ஆப்போசிட் டு த ஃபீல்டாக இருக்கும்போது மேக்ஸிமம் மினிமமாக இருக்கும். இது வந்து என்ன மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த மேக்னெட்டிக் டைபோல். இது கேட்பாங்க யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்லையும் இருக்குது, இது மேக்னெட்டோஸ்டாட்டிக்லையும் கேட்பாங்க. ஸோ இதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபோர்ஸ் பார்த்துப்போம், பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துப்போம், டார்க்கு பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்கும் பார்த்துருப்போம். கரெக்டுங்களா? ஃபோர்ஸை முதல்ல படிச்சிருப்போம், அப்புறம் எனர்ஜி ஃபீல்டை பற்றி படிச்சிருப்போம். அதே மாதிரி தான் எங்கேயும் ஃபோர்ஸை பற்றி படிக்கிறோம், அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி படிக்கிறோம். அப்போ அங்கே டார்க்கை பற்றி படிச்சிருப்போம், இங்கேயும் டார்க்கை பற்றி படிக்கிறோம். அப்புறம் டார்க்கு அப்புறம் என்ன டைபோல் பற்றி படிச்சிருப்போம். கரெக்டாக டைபோல் பற்றி இங்கேயும் டைபோல் பற்றி படிக்கிறோம். ஓகேவா? டைபோலும் படிப்போம். டைபோலுக்கு அப்புறமா நம்ம என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி யூ, அங்கேயும் யூ படித்தோம், இங்கேயும் யூ இருக்குது. ஓகே, இது எல்லாமே கம்பேரிசன் தான். ஸோ இது எல்லாமே எலக்ட்ரிக்லேயும் இருக்குது, எலக்ட்ரோஸ்டாட்டிக்லேயும் இருக்குது, மேக்னெட்டோஸ்டாட்டிக்கும் இருக்குது. இந்த ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் எ கரண்ட் லூப். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டருக்குள்ள மேக்னெட்டிக் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா கரண்ட் கேரிங் கண்டக்டருக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டும் கிரியேட் ஆகும், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ M is equal to என்ன எழுதிக்கலாம்? M is equal to IAB. இது எதில் ஆச்சு? ரைட் ஹேண்ட் தம் ரூல், டைரக்ஷன் பை ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஸோ கர்ல் ஃபிங்கர்ஸ் அலாங் வித் த தம் ரூல் இஸ் அ மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் டைரக்ஷன். யூனிட் வந்து மேக்னெட்டிக் மொமெண்டம் பார்த்தோன்னா ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். சிஜி எர்க்ரிஸ். இது வந்து கேட்டிருக்காங்க, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மேக்னெட்டிக் கரண்ட் லூப், மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் கரண்ட் லூப் அப்படின்னு I.A. இங்கே I அப்படிங்கிறது கரண்ட்டு, A அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஒரு கரண்ட் ஒயர் அப்படின்னா ஸோ இதோட ஏரியா தான் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். சரியா? இதுக்குள்ளே போகிற கரண்ட்டை தான் I. இதில் மொமெண்டம் கிரியேட் ஆச்சுன்னா அதான் நம்ம இந்த டைரக்ஷனில் போவோம். ஸோ நம்ம இப்படி பார்த்துருப்போம். கரெக்டாக ரைட் ஹேண்ட் தம் ரூலை வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே தான். சரியா? இது இம்பார்ட்டன்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது? காம்பஸில் நான் சொன்னேன். கரெக்டாக? காம்பஸ் அலைன் த எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. டார்க்கான டார்க் மெஷரிங் வித் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்மால் மேக்னெட்ஸ். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் மோட்டார்ஸில், மேக்னெட்டிக் ரெசனன்ஸில், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸில். இதே தான் நியூக்ளியஸ் மேக்னெட்டிக் மொமெண்டமாக நம்ம வந்து பார்ப்போம். இந்த அப்ளிகேஷன் கேட்டிருப்பாங்க இந்த கொஷினை, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது சில கொஷின்ஸ் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். மேக்னெட்டிக் போல்ஸ் ஆல்வேஸ் அக்கர்ஸ். போல்ஸ் எப்பவுமே என்னவா இருக்கும்? என்ன பேராக இருக்கும். கரெக்டாக? போல்ஸ் இஸ் ஆல்வேஸ் என்ன பேர். நெக்ஸ்ட்டு லைக் போல்ஸ் ஆர் என்ன பண்ணும்? ரிப்பல் ஈச் அதர். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ லைக் போல்ஸ் ஆர் என்ன பண்ணும்? ரிப்பல் இன் ஈச் அதர். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் எ பார் மேக்னெட். மேக்னெட்டிக் மொமெண்டம் ஆஃப் எ பார் மேக்னெட் என்ன? M×L. கரெக்டாக? M×L என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ. ஸோ மேக்னெட்டிக் மொமெண்டம் M×L. டார்க்கான மேக்னெட்டிக் அப்போ டவ் இஸ் ஈக்குவல் டு MB. கரெக்டாக? MB எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to -MB. U is equal to -MB எங்கே இருக்குது? பியில் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு அடுத்து இதோட கண்டினியூட்டி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? ஓகே, குட்.